الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهر عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يؤذي ابن آدم يسكو الدهر وأنا الدهر أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய தாபியீன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவின் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஸ்லிம் முஃமின் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வால் ரசூலால் இந்த மனித சமுதாயத்திற்கு எந்தெந்த வழிமுறைகளில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் வாழக்கூடாது சொல்வார்கள். ஹராமுல் பையினுன் ஹலாலுல் பையினுன், ஹராமுல் பையினுன் ஹலாலுல் பையினுன் என்று சொன்னால் ஹராமான விஷயங்களையும் இந்த உம்மத்திற்கு தெளிவான முறையில் இஸ்லாம் காட்டி தந்துவிட்டது. ஹலாலுல் பையினுன் ஹலாலுல் பையினுன் என்று சொன்னால் ஹலாலான முறையில் எப்படியெல்லாம் இந்த மனித சமுதாயம் வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரசூலால் இந்த சமுதாயத்திற்கு தெளிவான முறையில் காட்டி தரப்பட்டு விட்டது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்திற்கு உட்பட்ட ஷரியத்துடைய சட்ட திட்டங்களின்படி ஒரு மனிதன் ஒரு
நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சோதனை இல்லாமல் அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறார். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் தவறான விஷயங்களிலும் கொண்டு போய் சேர்ந்து விடுகிறது. இன்னொரு பக்கம் அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனையோடு இருப்பானேயானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்களேயானால் நிச்சயமாக அந்த தவறான வழியை நோக்கி அவர்கள் செல்ல மாட்டார்கள். இன்றைக்கு ஷரியத்துடைய சட்ட திட்டங்கள் நம்முடைய இஸ்லாமியர்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு போய் கொண்டிருக்கிறது. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அது தவிர்க்கப்பட்டு கொண்டதின் காரணமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அனாச்சாரங்களும் அநியாயங்களும் பாவங்களும் பெருகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் என்னுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறாரோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் என்னுடைய அடிச்சுவட்டை பிசுங்காமல் அப்படியே பின்பற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு ஷஹீதுகளுடைய நன்மை வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ எதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து அதை தடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். இரண்டு விஷயம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் நுழைந்து விட்டது. ஒன்று அந்நிய கலாச்சாரம், இன்னொன்று மூட நம்பிக்கையான பழக்கங்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார், இன்ன இத்தஸ் ஷஹர இன்தல்லாஹி இஸ்னா அஸர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌமில் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஉன். அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மாதங்களின் ஆண்டிற்கு மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். அதில் 4 மாதங்கள் சிறப்பான மாதம். இது எப்போ அல்லாஹ் தஆலா பதிவு செய்து விட்டான் தெரியுமா? வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய கிதாபிலே புத்தகத்திலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்து விட்டான். அந்த 4 மாதங்களில் ஒன்று ஷஃபருடைய மாதம். இன்று இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஷஃபருடைய மாதம் என்கிற விஷயத்தில் வருகிற பொழுது அது பீடை மாதமாக கருதி கொண்டிருக்கிறார்கள். ஷஃபருடைய மாதம் அது எப்பொழுது கருதப்பட்டது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்து இன்று வரை அது ஒழியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மூட நம்பிக்கையான பழக்கங்களை எவர் ஒருவர் பின்பற்றுகிறாரோ, இஸ்லாத்தில் இல்லாததை ஒன்றை எவர் செய்கிறாரோ, இஸ்லாத்தில் இல்லாத எவர் ஒருவர் பிறரிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத ஒரு விஷயத்தை எவர் சொல்கிறாரோ அவர் இருக்கும் இடத்தை நரகமாக்கிக் கொள்ளும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ மூட நம்பிக்கையான பழக்கங்கள் நம்மில் எந்த அளவிற்கு பரவி இருக்கிறது என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். எந்த அளவிற்கு இஸ்லாமிய இடத்தில் அந்நியர்களுடைய கலாச்சாரங்களும் இன்னொரு விதத்தில் மூட நம்பிக்கையான பழக்கங்களும் இன்று நம்மில் நிறைந்திருக்கிறது. எனவேதான் நாம் இந்த மூட நம்பிக்கையான பழக்கங்களும் அந்நிய கலாச்சாரங்களும் நம் இடத்தில் வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டால் இஸ்லாத்தை விட்டு இஸ்லாத்தில் சொல்லப்படாத விஷயங்களை நாம் செய்வோமேயானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகள் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா அத்வ வலா தீயரத வலா ஹாமத வலா ஸஃபர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், தொற்று நோய் என்பது கிடையாது, தொற்று நோய் என்பது கிடையாது, பரவி சகுனம் என்பது கிடையாது.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு சஹாபி இதை சொன்ன பொழுது ஒரு கிராமவாசி சஹாபி எழுந்து கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், தொற்று நோய் என்பது கிடையாது நீங்க சொல்றீங்க, நான் ஒரு ஒட்டகம் வச்சிருக்கிறேன், அந்த ஒட்டகம் நல்ல துள்ளி குதித்து ஓடுகிறது, ஆரோக்கியமான நிலையில இருக்கிறது, ஆனா இன்னொரு ஒட்டத்துக்கு சரக்கு பிடித்திருக்கிறது, அது நோய்வாய்ப்பட்டு சரக்கு பிடித்திருக்கிறது. அந்த ஒட்டகம் ஆரோக்கியமான ஒட்டகத்தோடு சேர்ந்த பொழுது அது தொற்றி விட்டது, இது எப்படி, இது தொற்று இல்லையா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்ப அந்த ஒட்டகத்துக்கு எப்படி தொற்று நோய் வந்தது? யார் தொற்று விட்டார்? அந்த நோய் எப்படி அந்த ஒட்டகத்துக்கு வந்தது? முதலில் அந்த ஒட்டகத்திற்கு எப்படி நோய் வந்தது? அது யார் தொற்றி விட்டாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போ தொற்று நோய் என்பது கிடையாது, ஆனால் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது மனிதனுக்கு வந்தே தீரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன் காரியத்தில் சிறந்தவனாக இருக்கிறான், அல்லாஹ் தன் காரியத்தில் சிறந்தவனாக இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு தீங்கு நடக்க வேண்டும் என்று நாடினால் உலகமே தடுத்தாலும் அது அவருக்கு நடக்கும். ஒரு மனிதனுக்கு மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடினால் இந்த உலகமே சேர்ந்து அதை தடுத்தாலும் தடுக்க முடியாது. உலகமே சேர்ந்து அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நன்மை செய்ய நாடிவிட்டால் இந்த உலகமே சேர்ந்து அதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ உலகத்தின் படைப்புகளை வைத்தோ அல்லது காலங்களை வைத்தோ நாம் அதன் மீது நம்பிக்கை வைப்பதை இஸ்லாம் முற்றிலுமாக இதை தடுத்திருக்கிறது. பறவை சகுனம், ஒரு அரசர் காலத்துல ஒரு அரசர் தன் அடிமை இடத்துல சொல்றாரு, நாம வெளியே போனோம், 2 காகம் ஒன்றாக இருந்தால் அந்த காரியம் நன்றாக இருக்கும், நல்லா இருக்கும், நீ போய் வெளியே போய் பார்த்துட்டு வா, 2 காகம் ஒன்னா நிற்கிறான்னு பார்த்துட்டு வா, அப்படி நின்றுச்சுன்னா நம்முடைய காரியத்தை தொடங்கலாம், நம்ம வெளியே போகலாம், அந்த காரியம் என்ன செய்யும், நல்ல காரியமாக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லி தன் அடிமையிடத்துல சொல்றாரு. உடனே அவரும் போய் என்ன செய்யறாரு, போய் பார்க்க உடனே 2 காகங்களும் மரத்தடியில ஒன்றாக நிற்கிது. உடனே அந்த அரசரிடத்துல வந்து அவர் சொல்றார், அரசரே, நான் பார்த்தேன் 2 காகங்களும் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நாம் நம்முடைய காரியத்தை தொடங்கலாம், சிறப்பாக அமையும் என்று அந்த அடிமை சொன்ன பொழுது சரி என்று சொல்லிவிட்டு அந்த அரசர் வெளியே வரார். தன்னுடைய அரசவையை விட்டு வெளியே வருகிற பொழுது ஒரு காக்கா, அது ஒரே ஒரு காக்கா மட்டும் வாங்குறது. பார்த்துட்டு உடனே கடுமையான கோபம், அந்த அரசருக்கு கடுமையான கோபம். உடனே அவனை கூப்பிடுங்கள், என்ன நீ சொன்ன, 2 காக்கா ஒன்றாக நிற்கிறது நீ சொன்னில்ல, இங்க பாரு ஒரு காக்கா தான் உட்கார்ந்திருக்கு, நான் பொய் சொன்னியா, என்னை சகுனம் பார்க்க, என்ன எனக்கு நேரம் கெட்டு போய்விட்டதே, நேரம் கெட்டதாக மாறிவிட்டதே, உன்னையால தான் ஆணுச்சு, இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்கள், இவனை தூக்கி சிறையிலே தள்ளுங்கள் என்று அந்த அரசர் சொன்ன பொழுது அந்த அடிமை சொன்னான், அரசரே, நான் 2 காக்காவை பார்த்தேன், 2 காக்காவை பார்த்தா நீங்க என்ன சொன்னீங்க, அந்த காரியம் நல்லா நடக்கும் நீங்க சொன்னீங்க, ஒரு காக்காவை பார்த்தா அது சகுனம் சரியில்லை நீங்க சொன்னீங்க, ஆனா 2 காக்காவை பார்த்தது நான் எப்படி இருக்கேன், என்னை சிறையில தள்ளிட்டீங்க, ஒரு காக்காவை பார்த்த நீங்க நல்லா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சிரித்துக் கொண்டே அந்த அடிமை சொன்னார். அப்போ காலங்களையும் நேரங்களையும் பறவை சகுனம் பார்ப்பது இஸ்லாத்தில் முற்றிலும் அது தடுக்கப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் இப்படி இருந்தது. புதியதாக ஹுனைன் போர்க்களத்துல புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் அவங்க போர்க்களத்திற்கு வருகிறார்கள். வருகிற நேரத்தில் யூதர்கள் குஃபார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தாத்து அத்துமாத் என்ற ஒரு மரம், தாத்து அத்துமாத் என்கிற ஒரு மரம், அந்த மரத்திற்கு பெயர் வைத்து அந்த மரத்தடியில
தன்னுடைய ஆயுதங்களை தொங்கவிட்டு அதை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இது சஹாபாக்கள் பார்த்துவிட்டு அந்த புதியதாக ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், அவர்கள் தன்னுடைய ஆயுதங்களை வைத்து மரத்தடியை தொங்கவிட்டு அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களைப் போல எங்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்துங்கள், அவர்கள் எதை வணங்குகிறார்களோ அதை போல எங்களுக்கு ஒன்று ஏற்படுத்துங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, ஐயாவுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே நீங்கள் இருக்கிறீர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலே இதே கூட்டம் தான் இதைதான் அவர்களிடத்திலும் கேட்டார்கள். மூசாவே, இவர்கள் பல கடவுள்களை வணங்குகிறார்கள், எங்களுக்கு ஒரு கடவுளை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கேட்டதை போல நீங்களும் கேட்கிறீர்களே, அறியாமை காலத்திலே இருக்கிறீர்களே, நீங்கள் ஜாஹிலியாவுடைய காலத்திலே இருக்கிறீர்களே, உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மூட நம்பிக்கையான பழக்கங்கள் எப்பொழுது இருந்தது தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இன்று வரை அது ஒழிக்கப்பட்டுக் கொண்டே இல்லை, பெருகி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காலங்களும் நேரங்களும் அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுஹ்யி இப்னு ஆதம யஸ்பு தஹர வ அன தஹர். ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறார். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலும் மிஷ்காத் போன்ற கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், யுஹ்தி இப்னு ஆதம யஸ்பு தஹர வ அன தஹர். ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறார், என்னை கஷ்டப்படுத்துகிறான். காலம் அனல் தஹர், நானே காலமாக இருக்கின்றேன், காலத்தை உருவாக்குபவன் நான், என்னை அவன் காலத்தை திட்டுவதின் மூலமாக அவன் என்னை நோவினைப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இன்றைக்கு நம்மில் சிலர்கள் சொல்வதுண்டு, காலம் சரியில்லைப்பா, காலம் மோசமான காலமா இருக்கு, இந்த காலத்துல வைக்க கூடாது, இந்த சக்கரவுடைய மாதத்துல வைக்க கூடாது, இது கெட்ட மாதம், இது நல்ல மாதம், இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இந்த நேரத்துல வீடு கட்டக்கூடாது, இந்த நேரத்துல சுபமான காரியங்கள் செய்யக்கூடாது, இந்த நேரத்துல திருமணம் முடிக்க கூடாது என்றெல்லாம் இன்றைக்கு நம்மின் நேர காலங்களை பார்க்கக்கூடிய சூழல் நம்மில் இருக்கிறது. இது இஸ்லாம் முற்றிலும் தடை செய்திருக்கிறது. காலம் என்பது அது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டது. அது எப்படி பீடையாக மாறுகிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு இமாம், அவர்களிடத்துல ஒரு நபர் வந்து கேட்கிறார், என்னுடைய பையனுக்கு திருமணம் முடிக்கணும், நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. யாரு ஜோசியக்காரன்ட்ட கேட்கிற மாதிரி ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்துல வந்து ஒருவர் கேட்கிறார், யாரு, என்னுடைய பையனுக்கு திருமணம் முடிக்கணும், நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க என்று கேட்ட பொழுது ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மகன் ஃபஜர் தொழுதிருக்கிறாரா? உங்களுடைய மகன் ஃபஜர் தொழுதிருக்கிறாரா? அப்படி அவர் ஃபஜர் தொழுதால் ஃபஜர் தொழுத நாள்ல நீங்க வைங்க, ஃபஜர் தொழுகவில்லை என்றால் அந்த நாள் அவருக்கு பீடையாக மாறிவிடும், அந்த நாள் அவருக்கு முசீபத்தாக மாறிவிடும், அந்த நாளில் என்ன காரியத்தை செய்தாலும் அது அவருக்கு உருப்படியாக விளங்காமல் போய்விடும் என்று ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அப்போ காலங்களும் சரி, நேரங்களும் சரி, உலகத்தில் உள்ள படைப்புகளும் சரி, அது நமக்கு பீடையாக வந்து மாறுவதல்ல. நாம் செய்கின்ற பாவத்தின் காரணமாக, நாம் செய்கின்ற குறைபாடுகளின் காரணமாக அது காலம் நமக்கு பீடையாக மாறுவதல்ல, காலத்துக்கு நாம் பீடையாக மாறிவிடுவோம். இதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதன் உலகத்தில் வாழுகிற பொழுது இது போன்ற மூட நம்பிக்கையான பழக்கங்களில் மனிதன் அடிமைப்பட்டிருக்கின்றார். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் எந்த அளவிற்கு அவன் வாழ வேண்டும் என்கிற விஷயத்தையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதன் உலகத்தில்
உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டார். இஸ்லாத்தில் காட்டப்படாத வழிமுறைகளை விட்டு அவன் தவிர்த்து கொண்டு விட்டான். இஸ்லாத்தில் சொல்லித்தராத ஒரு விஷயங்களை விட்டு அவன் ஒதுங்கி கொண்டு விட்டால் அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும் தெரியுமா? ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இன்றைய உலகத்தில் வாழுகிற பொழுது நாம் எந்த அளவிற்கு மூட நம்பிக்கையை மூழ்கி இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். சென்னையிலே இந்த செவ்வால் மாதத்திலும் சஃபர் மாதத்திலும் தவிர மற்ற மாதங்களில் அந்த திருமணுடைய மகால் திருமணுடைய மண்டபம் இருக்கிறது, அதனுடைய வாடகை 60,000 ரூபாய். ஆனா இந்த 2 மாதத்துல மட்டும் இந்த சஃபருடைய மாதத்திலும் ஷவ்வாலுடைய மாதத்திலும் மட்டும் திருமணம் வைத்தால் 40,000 மட்டும் வாடகை. ஏன் என்று கேட்ட பொழுது அந்த மகானுடைய ஓனரிடத்துல கேட்கிற பொழுது மற்ற மாதத்திலாம் கல்யாணம் வச்சிருக்காங்க, ஆனா இந்த சஃபருடைய மாதத்திலும் இந்த ஷவ்வாலுடைய மாதத்திலும் மட்டும் கல்யாணம் வைக்கவே மாட்டாங்க. நடக்கிறது மிக ரேர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் இந்த சஃபருடைய மாதத்தையும் ஷவ்வாலுடைய மாதத்தையும் மிக பீடையான மாதமாகவே கருதி வருகிறார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அரபியர்களும் கருதி வந்தார்கள். ஷவ்வாலுடைய மாதம் ஒரு பீடையான மாதம். அந்த மாதத்தில கல்யாணம் நடத்தக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது, வீடு கட்டக்கூடாது, சுபமான காரியங்களை செய்யக்கூடாது என்று அன்றைய காலத்தில் அரபியர்கள் இந்த 2 மாதங்களை விட்டு அவர்கள் என்ன செய்வார்கள்? தவிர்த்து விடுவார்கள். மற்ற மாதங்களை செய்வாங்க, இந்த 2 மாதங்களை செய்ய மாட்டாங்க. இதை முறியடிப்பதற்காக வேண்டிதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய மாதம் பீடையான மாதம் இல்லை என்பதை காட்டுவதற்காக வேண்டி, ஷவ்வால் மாதம் பீடையான மாதம் இல்லை என்று காட்டுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபருடைய மாதத்தில் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்தார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் சஃபருடைய மாதத்திலும் திருமணம் முடித்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடிக்கப்பட்டது சஃபருடைய மாதம். ஷவ்வாலுடைய மாதத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை திருமணம் முடித்த மாதம் ஷவ்வால் மாதம். அது மட்டுமல்ல, ஹிஜ்ரியுடைய தொடக்கம் எப்பொழுது நடைபெற்றது தெரியுமா? ஹிஜ்ரியுடைய தொடக்கம், இன்றைக்கு ஹிஜ்ரி என்று நாம் பெருமையோடு சொல்கிறோம் அல்லவா, அந்த ஹிஜ்ரியுடைய தொடக்கம் சஃபருடைய மாதத்தில் தான் தொடங்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள், மக்காவில் இருக்கிறார்கள். வீட்டை சுற்றி எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள், பெரும் பெரும் ஆயுதங்களை கொண்டு சுற்றி வளைத்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துவிட்டது, நபியே நீங்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. இவர்கள் வெளியேறுகிறார்கள். அல்லாஹ் சொன்ன வார்த்தையை கொண்டு அவர்கள் வெளியேறுகிற பொழுது எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். அப்போ அந்த எதிரிகளிடமிருந்து வெளியே மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த வந்த ஒரு நாள், ஒரு மாதம் என்று சொன்னார் 27 ஹிஜ்ரி. பிற 27இல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்த துவக்க மாதம் இந்த சஃபருடைய மாதம். அப்போ சஃபருடைய மாதம் என்பது பீடையான மாதம் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய அரபியர்களிடத்திலே முறியடித்திருக்கிறார்கள். மூட நம்பிக்கையான பழக்கங்களை அன்றைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே முறியடித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சமூகத்தில் அது பெருகியிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு அது மனவேதனைக்குரிய விஷயமாக இருப்பது என்பதை நாம் இங்கே சிந்திக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொன்ன ஆயத்தை யுதீஉல்லாஹ வ யுதீஉ ரசூல், யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு விட்டாரோ, அவர்கள் சொன்ன ஏவல் விளக்குகளை எடுத்து யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கம் கிடைக்கும் தெரியுமா? தஜ்ரி அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதன்,
அவர்களுக்கு கீழே ஆறு ஓடும், அவர்களுக்கு கீழே ஆறு ஓடும், அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஷஹ்ருடைய மாதம் என்பது, ஷவ்வாலுடைய மாதம் என்பது இஸ்லாத்தின் பீடை மாதம் அல்ல. காலங்களும் சரி, நேரங்களும் சரி, உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்கிறது. அவன் எதை நாடுகிறானோ அதை நடத்தே தீருவான். அதை யாராலும் தடுக்க முடியாது. நாம் வைப்பது படைப்பினங்களின் மீது வைக்கக்கூடாது நம்பிக்கை, காலத்தின் மீது நாம் வைக்கக்கூடாது நம்பிக்கை. இந்த நாளில் வைத்தால் நன்றாக இருக்கும், இந்த நாளில் வைத்தால் கெட்டதாக இருக்கும் என்று நாம அதை முடிவு செய்து தவறின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அதுவே நமக்கு என்னவாகி விடுகிறது? மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆவை நீங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிற பொழுது இந்த துஆவை ஓதாமல் நீங்கள் ஒரு காலமும் வெளியே செல்லாதீர்கள் சொன்னார்கள். என்ன துஆ தெரியுமா? பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். நீங்கள் உங்களுடைய மகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று நற்காரியங்களோடு நீங்கள் வெளியே செல்கிறீர்களா? இந்த துஆவை ஓதிவிட்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள். நீங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று நற்காரியத்தோடு நீங்கள் வெளியே செல்கிறீர்களா? இந்த துஆவை ஓதிவிட்டு நீங்கள் வெளியே செல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வீட்டை விட்டு நீங்கள் வெளியேறுகிற பொழுது இந்த துஆவை ஓதிவிட்டு நீங்கள் வெளியேறுகிறீர்கள் என்றால் வானத்திலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும், பூமியிலிருந்து வரக்கூடிய தீங்கை விட்டும், மனிதர்களுடைய படைப்பினங்களில் இருந்து வரக்கூடிய தீங்கை விட்டும், விலங்குகளுடைய தீங்கை விட்டும், காலத்தில் இருந்து வரக்கூடிய தீங்கை விட்டும் அல்லாஹ் தஆலா இந்த துஆ ஓதிய பரக்கத்தில் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பை அளித்து விடுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூல் நம்மை எப்படியெல்லாம் வாழச் சொன்னார்களோ அவ்வழியில் வாழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல சாலிஹீன்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ